இங்கே பாரு கேமரா பாரு. ஏ சூப்பரே. முருங்கைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் நைட்டு இது வந்து பூண்டு, அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு. நானே ஒத்த கையில் ஊற்றி இன்னொரு கையில் வெடி எடுத்துருக்கிறேன் பாருங்க மக்களே. எல்லாம் ஊத்தா நம்ம அக்கா தான் எங்கூட பிறந்த புறவிதான் வந்திருக்குது. ஹாய். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் போட்டாங்க. அட இருங்க மக்களுக்கு காட்டலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அரிஞ்சு உள்ளே வந்து போட்டாச்சுங்க. அடுத்த கட்டமாக எல்லா கிட்ஸு அப்பளத்தை விட இப்போ நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் 9 to 10 நல்ல நேரம். அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினே வந்து பல்லவி தான். பல்லவியும் ரெடி ஆகி விட்டாச்சு. யாரு? ஓகே சூப்பர் சூப்பர். வாங்கம்மா, வெல்கம் டு மை ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. பயங்கரமாக இருக்குதுப்பா. லெஃப்ட் ஏறுறதா? சரி ஓகே மக்களே, எல்லோரும் கிளம்பியாச்சு. எங்கே கிளம்பியாச்சு அப்படின்னா அப்புறம் எல்லாம் நாளைக்கு 5 வகை சாப்பாடா 3 வகை சாப்பாடா 3 5 அதுக்கப்புறம் எல்லாம் செலவு மளிகை செலவு பண்ணணும் மலைங்க. அதுக்காக கிளம்பியாச்சுங்க. அப்படி சிவகரையில் நம்ம நண்பர் ஒருத்தரை மீட் பண்ணணும். அவரையும் பார்த்துட்டு கொஞ்சம் வேலைங்க மக்களே. ஓகே வாங்க போகலாம். வாடா. ஏர் துண்டு இருக்குது. ஏர் இருந்துட்டு போகுதுப்பா. மக்கள் அடுத்த கட்டமாக ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து தவனுக்கு வந்து முடியை வெட்டிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாச்சு. பாருங்க மக்களே, இந்த தடவை வந்து நம்ம சிவகரி புது பஸ் ஸ்டாண்டில் வந்து லைஃப் ஸ்டைல் சலூன்னு சொல்லிட்டு உள்ள அண்ணன் வந்து சாப்பிட்டுருக்காரு. சாப்பிட்டோன்னே வெட்டிடலாம் ஓகேங்களா. சிவகரி புது பஸ் ஸ்டாண்டில் சூர்யா பேக்கரி தான் வருங்க. சூர்யா பேக்கரி அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா அன்னலட்சுமி அரிசி மண்டி, அப்புறம் அப்படியே இங்கே எல்லாம் ஏதாவது அப்படி இப்படியே கடைங்க சரிங்களா. இது பக்கத்தில் தான். தம்பி உள்ள வியாபாரில் வாங்க. நல்லா வெட்டுவார். இவர்கிட்ட தான் நான் இப்போ ரீசெண்டாக வெட்டிகிட்டு இருக்கேன். நம்ம தினேசன் சூப்பராக வெட்டுவார். இவர் 2 டைம் வெட்டினா நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். சிவகரியில் 2 பேர், இவரும் சரி தினேசனும் சரி செம்மையாக இருக்கும். 2 பேருக்குங்க. முகுந்த நீ தானே ஃபஸ்ட்டு வெட்டுற? சாமி முகுந்து வெட்டலாமா உனக்கு வெட்டலாமா? யார் ஃபஸ்ட்டு? எனக்கு தான் ஃபஸ்ட்டுங்க. தவனுக்கு தான் ஃபஸ்ட்டா? சரி முகி, சரி தவனுக்கு வெட்டினதுக்கப்புறம் வெட்டிக்கலாம். சரி ஓகே. சரி பொக்குன்னு போயிட்டான் பாரு முகுந்து. உனக்கு தான் ஃபஸ்ட்டு வெட்டுறாங்களாம்மா தவனை? இப்படியெல்லாம் சொல்லி போன டைம் தெரியும் தினேசன்கிட்ட வெட்டினப்போ என்ன அட்டகாசம் பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்பேன். இது 2வது கட்டி தலைவனுக்கு கிட்ஸுக்குன்னு தனியாக பாருங்கள் மக்களே. சேர் இருக்குது பரவாயில்லையே. சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரதர். சாப்பிட்டாச்சு பிரதர். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே சொந்த ஊர் நேட்டிவ் வந்து மணப்பாறை. தொடர்ந்து 2 தான் சொன்னாலே 2 கட்டிங்க ப்ரோட்ட தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய ஆதி காலத்து வீடியோ சேனல் முதற்கொண்டு பார்த்துருக்கா. அப்படி பழைய சேனல் முதற்கொண்டு அப்படியே இருக்கிறியா முகுந்தே? அவனுக்கு வெட்டினதுக்கு அப்புறம் உனக்கு வெட்டிக்கலாம். சரி சாமி, அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு. பிரதர் நார்மலாக கோடு போட்டு விட்ருங்க. ஃபைனலாக கொஞ்சம் ஸ்டைலாகவே வச்சுருங்க. இல்லை அங்கே மார்க் போட்டுவிட்டு சைட்லையும் கூட போட்டு ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிங்க பிரதர். நம்ம ஐடியா இல்லை. எங்கள் பையனுக்கு எப்படி வெட்டினா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி வெட்டி விட்ருங்க. இங்கே பாரு எப்படி இருக்கான் பாரு தவனு. ஒன்றும் இல்லை சாமி, ஜாலியாக இருக்கலாம். அடுத்து உனக்கு உனக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? உருங்க. அவ்வளோதான் சாமி. சூப்பரே. சூப்பர் இருக்குது. அடுத்து இங்கே பாரு. அடுத்து வந்து முகுந்துக்கு, அடுத்து எனக்கு. அப்பாவும் வெட்டிக்கலாம். இப்படி ஜாலியாக வெட்டிக்கலாம்.
இரு சாமி, இப்படி இருங்க, இப்படி இருங்க. இன்னைக்கு கூப்பிடுறேன், நாளைக்கு கூப்பிடுறேன்னு அதுவே ரொம்ப சரி. ஓகேண்ணா. ஃபைனலாக கோடு. அங்கே பாரு சாமி, உன்னோட மூஞ்சி மட்டும் பாரு. நீ கண்ணாடியில் பாரு. ஆ அவ்வளவுதான் மக்களே, இறுதியாக வெட்டியாச்சு ஒரு வழியாக தவனுக்கு முடி. இந்த டைம் ஏதோ கொஞ்சம் போராட்டம் இல்லாமல் ஈஸியாக முடிஞ்சுது. வெற்றி நம்மளுக்கு தான். இப்படி நல்லா இருக்கா? இப்படி ஓகேவா? ஓகே, பிடிச்சிருக்கா? இல்லை மொட்டை அடிச்சிருவோம்மா. அழுகையா? மொட்டை அடிச்சிருக்கம்மா. அப்படியே திரும்பி காமிங்க ப்ரோ. சேர் திருப்பி விடுங்க. இங்கே வர சாமி. ஆ இன்னொரு மாமா தொடச்சு தான் வரும். எங்கே பாரு, தொடச்சு தான் வரும். முடிய தொடச்சு தான் வரும். ஓகே, இங்கே பாருங்க தவனு ஃபைனலா. அங்கே பாரு, அப்பா. இங்கே பாரு, கேமரா பாரு. ஏ சூப்பரே. ஐயோ எனக்கு விட்டு போறோமே. ஓகே மக்கள். அழுகு இல்லை, இறங்கு. ம் அது ஃபாஸ்ட்டாக இறங்குறா. ஓகே மக்களே, ஒரு வழியாக முடிஞ்சது, கம்ப்ளீட். ஓகே பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக செலவு பண்ணுறதுக்கு விநாயகா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கிளம்பிட்டாங்க. சில நேரங்கள் கழித்து அப்புறம் குச்சி முட்டைன்னு எல்லாமே வாங்கிக்கலாம். சீரக முட்டை, குச்சி முட்டை, ஐஸ்கிரீம் எல்லாம் வேணுமாமா மக்களே. சரி ஓகே மக்களே, வாங்கியாச்சு தேவையான செலவு எல்லாமே. கிளம்பலாமா? ஐஸ்கிரீம் கடைக்கு போகணுமா? போயே தான் ஆகணுமா? வேண்டாம் அங்கே வாங்கிக்கலாம் வாங்க. மக்கள், அடுத்த கட்டமாக எங்கள் ஊர் செல்லம் கூல்ட்ரிங்க்ஸில் ஐஸ்கிரீமு. அம்மா வந்து இப்போ ரோஸ் மில்க் குடித்தாங்க. தவனுக்கு சாக்லேட் மில்க்கு, முகுந்துக்கும் சாக்லேட் மில்க்கு. நல்லா இருக்குதா தவன் குட்டி? முகிக்கு இன்னொரு ஸ்டார். இல்லை அதுதான், இன்னொரு ஸ்டார் எடுத்து கொடுத்துடலாம். விட்ட கடையை பண்ண இருக்கு. சரி ஓகே மக்கள், அப்புறம் மீட் பண்ணுறேன். 5 hours later. மக்கள் இங்கே பாருங்க, நைட் ஆகிடுது. தவன் குட்டியும் தூங்கிட்டான். இங்கே அப்படியே வந்தோம் அப்படின்னா முகுந்து குட்டியும் தூங்கிவிட்டாப்புல. ஆனால் லயா முழிச்சிருக்கிறா. நெக்ஸ்ட்டு நாளைக்கு காலையில் வளகாப்பு அப்படிங்கிறனால வந்து 3 வகை சாப்பாடு அல்லது 5 வகை சாப்பாடு, 3 வகை சாப்பாடே போதையாமா. அப்புறம் அதை பண்ணுறது நம்ம இதில் இந்த டைம் வந்து மக்களே, அதாவது எப்படின்னா தவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளகாப்பானது வந்து மண்டபத்தில் வச்சு செமையாக கிராண்டாக பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அக்கா வீடு மட்டும் சும்மா ரொம்ப கம்மியான சொந்தங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக வீட்டில் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளே தான் சமையல் செய்கிறோம். அடுத்து பாருங்கள், கொடைக்கானலில் வாங்கிட்டு வந்த பூண்டு இவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. இந்த ஒத்த பூண்டு இருக்குல்லங்க, எப்படி எடுங்க பாருங்க. அதான் அந்த ஒத்த பூண்டு இருக்குமில்லங்க, இதுங்காட்டி ஈஸியாக தொளிச்சிட்டாங்க இத்தனை பூண்டை ஈஸியாக. ஓகே மக்களே. தி நெக்ஸ்ட் டே. மக்கள், அடுத்த நாள் காலை 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கே எல்லாம் எழுந்திரிச்சு இங்கே பார்த்தீங்களா இல்லையா, காய்கறி, முருங்கைக்காய், இது என்னது, கேரட்டு, முள்ளங்கி, அப்புறம் நைட்டு இது பண்ண பூண்டு, அப்புறம் வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு எல்லாம் படன்னு வேலை நடக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து எங்களுக்கு இன்னைக்கு நேரமே வந்து உதவியது சரண்யா அக்கா. ஓகேங்களா? இந்த நன்றி மறக்க மாட்டேன் சகோதரி. ஓகே சூப்பரு. அடுத்த கட்டமாக வந்து 2 அடுப்புலாம் வச்சு தடம்புடலாம் நம்மளே எல்லாம் செய்ய வேண்டியதானுங்க. பயங்கரமாக பண்ணியாச்சு. அடுப்பும் பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்னம்மா, பருப்பு குழம்பா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பருப்பு குழம்பு செய்கிறாங்க மக்களே. செம்மையாக இருக்குது வருங்களேன். சுத்தமான நாட்டு செக்கு கடலை எண்ணெய். அது கழட்டிட்டு ஊற்றினா ஆகுமா? இந்த எண்ணெய் பத்துமா? தாங்கி வந்துருக்குதா? சுத்தமான கடலை தானே? சுத்தமான கடலை எண்ணெய்.
என்ன இப்போ பண்ணுறா? பருப்பேன் பருப்பு குழம்பா? ம். ஆஹா, அடுத்தது பாருங்க மக்களே, சாப்பாட்டுக்குள்ளே போடுறதுக்கு கடலப்பருப்பு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, இதுக்குள்ளெல்லாம் போடணுமல்ல. செம்ம. இங்கே பொரியல் ரெடி ஆகிடுதோ. அப்படியே லைனாக அப்படியே வீட்டுக்காலே சமையல் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பழைய ஸ்பெஷல். மக்கள் நெக்ஸ்ட்டு வந்துங்க, சாப்பாடு வந்து என்றைக்குமே வந்து அதாவது எடுத்து வந்து இந்த மாதிரி வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து இதாக கொள்ளணும். அதாவது குக்கர்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம கிளற சாப்பாடு வந்து உதிரியாக கிடைக்கும். நம்ம ரெண்டாளுக்கு வந்து இஞ்சியெல்லாம் தொளிச்சிட்டு இருக்குதுங்க. என்னம்மா பருப்பு நம்ம தாளிக்கிறியா? பருப்பு வச்சாச்சா? எங்கே ஓப்பனுங்க? ஆஹா, செம்மம்மா. இங்கே பாருங்க, ஆவி பறக்க சுட பருப்பு சாம்பார் ஜம்மு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்னம்மா? ரசமா? ஓகே மக்கள், அடுத்த கட்டமா ஊற்றா. நானே ஒத்த கையில் ஊற்றி இன்னொரு கையில் வெடி எடுத்துருக்கிறேன் பாருங்க மக்களே. எல்லாம் ஊற்றா? ரைட். ஐயப்பா, புளி சாப்பாடு சாமி. ஆஹா, செம வாசமாக இருக்குதே மக்களே. டேஸ்ட்டு கொடுத்தோம். எப்படி இருக்கு? எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொன்னியே. எல்லாமே கரெக்டா இருக்கு. இன்னும் சாப்பாடு கொட்டி இருக்கிறது எல்லாம் கிளறது வேண்டியதா? இல்லை கிளறுங்க மக்கள். ஆரம்பத்தில் முதல் எடுத்தவுடன் நம்ம அக்கா தான் எங்கூட பிறந்த புறவிதான் வந்திருக்குது. ஹாய். சரணியா வேலை செய்கிறா. நீ இப்போ தான் வார வருணே. ஹாய் சொல்லிடு மாமா. ஹாய் சொல்லிடு. வாங்கம்மா. ஓகே, சூப்பர் மக்கள். அதாவது அக்கா வீடு வந்து அங்கே முத்தூர் இருக்கிறாங்க. அப்புறம் அங்கெல்லாம் ஆடு மாடெலாம் பார்த்துட்டு வரணும் இல்லைங்க. அதனால தான் சரிங்களா, இல்லைனால வந்திருப்பாங்க. அப்புறம் அங்கெல்லாம் ஆடு மாட்டாலும் பால் பீச்சுவாங்க காலையில். அதனால் சத்யா வா. சத்யா இங்கே வார். ஓகே மக்கள், சிவங்க வீட்டுக்கு அன்றைக்கி போனோம்ல, இறைமங்கலம் போய் நம்ம வீடியோவில் எடுத்தோம்லங்க. அந்த அக்கா வந்திருக்கிறாப்புல. சரிப்பா வீட்டு நடுவாளவா. நெக்ஸ்ட்டு லெமன் சாப்பாடு. அடுத்த கட்டமாக முதல் அக்கா சுதாக்கா வாங்கக்கா. முடிஞ்ச பிளேஸ்ண்ணே. ஓகே மக்கள், இதுதான் வந்து மொதக்கான்னு வைங்களா. அது மொதக்கா. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நடுவாளவா. இது வந்து கடைசி புள்ள. அப்புறம் இது வந்து எங்கூட பிறந்தது. அது 3 பெரிய மூட்டு புள்ள. இது அப்புறம் எங்கூட பிறந்ததுங்க. மொத்தம் 4 அக்கா ஒரே வய மக்களே. அடுத்து பாருங்கள், வடை சுடுறதுக்கு வந்து வடைப்பருப்பு உள்ள இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இங்கே பாருங்க எல்லாம் அரைச்சிங்க பாருங்க. இங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, சுட வடை. இங்கே பாருங்க மக்களை, எத்தனை கிட்ஸு பார்த்தீங்களா இல்லையா? ரன்விகா, அவ பேர் வந்து முகந்த், தவனு, அதுக்கப்புறம் தயாலினி. ஹாய். வருணு, முகந்த், சரி தவனு, லயா, இது பிரணீதா. ஹாய். ஓகே மக்களே, அடுத்த கட்டமாக பாயாசத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணல. பாசிப்பருப்பு வந்து குக்கரில் போட்டு விசில் விட்டு வேக வச்சுருக்காங்க. பாசிப்பருப்பு பாயாசம் தான் வேறு லெவலில் இருக்கும், செமையாக இருக்கும். நெக்ஸ்ட் தயிர் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஓகே, எல்லாம் ஒன்றா போய்கிட்டு இருக்குதுங்க. பரவாயில்ல, எல்லாம் ஆள் விடாமே எல்லாம் நம்மளே செஞ்சாச்சு விட்டாங்க மக்கள். அடுத்த கட்டமாக பாயாசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு வந்து வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணல, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு பாக்கெட் இருந்தாங்க, எடுத்து கொட்டியாச்சு. வெள்ளம் போடணுமாமாங்க இதுக்கு. வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். செம்ம. இந்த மாதிரி பாயாசம் வைங்க மக்களே. வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. செம்ம கிரிச்சு ஆகிட்டு இருக்குது. என்னம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் போட்டாங்க. அட இருங்க மக்களுக்கு காட்டலான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அரிஞ்சு உள்ளே வந்து போட்டாச்சுங்க பாசிப்பருப்பு பாயசத்துக்குள்ளே. சின்ன குட்டி பீசஸாக பாயசத்துக்குள்ளே செமையாக இருக்கும். இதை வந்து சூட்டோடு குடித்தாலும் நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கால வச்சு கூலிங்காக சாப்பிடணும். அது நாளைக்கு சாப்பிட்லாம் மிச்சம் இருந்தால். அடுத்த கட்டமாக பாருங்கள், நம்ம லயா போய் குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்துட்டாப்பலையப்பா. நெக்ஸ்ட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சோமா. அடுத்த கட்டமாக இங்கே பாருங்க மக்களே, வடை ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது மக்கள். அடுத்து பாருங்கள் தயிர் சாப்பாடு. போடலாம் சுதா. ஒவ்வொன்றுமே சமையல்காரன் எந்த அளவுக்கு நான் பக்காவாக செய்வாங்களோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டாங்க மக்களே. வேறு மாதிரிப்பா. உண்மையாலுமே அப்படித்தான மக்கள். எல்லாம் கமெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் பாராட்டுக்கள் குவியும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக மேலே வந்து இது போடலாம். போடு. இல்லை போடு.
சும்மா லைட்டாக போட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சரி கொத்தமல்லி தலை போடுங்களா? போதும். ஆஹா உண்மையாலுமே வேறு லெவல்ப்பா. ஜம்முன்னு பண்ணிட்டாங்க. அருமை 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 அருமை. ஓகே மக்கள், அவ்வளோதான். எல்லாம் ரெடி, எல்லாம் வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக எல்லா கிட்ஸு அப்பளத்தை விட இப்போ நிறைய கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 9 to 10 நல்ல நேரம். அதனால் இடத்துக்குள்ள வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து முதல் வளகாப்புக்கு எடுத்த சட்டை, அதையே இதுக்கும் போட்டாச்சு. டான் மாப்பிள்ளை பேர் எல்லாத்துமே தெரியுமே. சரிங்க மக்களே, ஓகே. அப்படியே எங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரபா மாம்ஸு இவர் தான் வந்து நமக்கு சமையல் செஞ்சாங்கல்ல, செஃப்புடைய கணவர். ஓகே, மாப்பிள்ளை சரண் மாப்பிள்ளை. அப்புறம் அப்படி எங்கே பாருங்க மக்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்ஸ் எல்லாம் பாருங்க மக்கள். அடுத்த கட்டமாக இன்னும் 2 சகோதரியும் வந்துட்டாங்க. அக்கா ஹாய். ஓகே, கௌசி அக்கா, சத்யா அக்கா எல்லாம் தட்டத்திலெல்லாம் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள்ஸ். ஓகே, நானும் ரெடி ஆகிவிட்டேன். அடுத்து இங்கே பாருங்க, தவன் குட்டி. அக்கா பிரணேஷ் தானே? ரைட்டு. அப்பளே பிரணேஷ் கூப்பிட்றேன், திரும்பல. பிரணேஷ், சர்வேஷ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஹாய் மாம்சுன்னு கூப்பிடுவியா மக்கள். அடுத்து பாருங்கள், ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினே வந்து பல்லவி தான். பல்லவியும் ரெடி ஆகி விட்டாச்சு. இன்னும் ரெடி ஆகணும். நல்லா இருக்குது பல்லவி செய்யலை ஏங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளகாப்புக்கு வந்து வளையல் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வேப்ப இது இருக்குது பார்த்தீங்களா, ரக்கு, இதைத்தான் வந்து வளையல் மாதிரி செஞ்சு போடுவாங்க. அதை தான் செஞ்சிட்ருக்காங்க இப்போது. மக்கள் அடுத்தது பாப்பு பேர் என்ன? ரியா வந்தாச்சு, பிரணேஷ் வந்தாச்சு. இன்னும் வெளியே சர்வேஸ் இருக்கிறான். கிட்ஸ் பாருங்கள் மக்களே. இன்றைக்கெல்லாம் வீடெல்லாம் ஒரே கிட்ஸ் மயம்தான். இங்கே வரைக்கும் போயிட்டான் பிரணேஷ். எல்லாம் ஒரே கேங்கு தான் இன்றைக்கெல்லாம். இப்போ பாருங்க, 10 பேருக்கு தடி கட்டிகிட்டு இருக்கிறியா டேய் தவனே, இந்தாடா என்ன? மக்கள் அடுத்து இங்கே வெளியே பாருங்கள் மக்களே. அண்ணன் தம்பி 3 பேருமே. நம்ம முகுந்த் ஹாய். ஓகே, குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. சித்தேஷ், எல்லாம் பேரெலாம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ். சித்தேஷ், அப்புறம் சர்வேஸ். நான் அமைதியாக இருக்கிறேன், ஆச்சரியமாக இருக்குதே. இது அங்கேயும் அதே வேலை தான் போய்கிட்டு இருக்குது, வளையல் வேலை. ஓகே, மாப்பிள்ளை தேங்காய் மட்டும் வாங்குறாரு. எங்கே ஜெயபிரகாஷ் வந்துட்டுருக்கிறானா? ஓகே, இன்னும் நீ வாங்கிக்கிறீங்க மாப்பிள்ளை, இந்தாங்க. சூப்பர் மாப்பிள்ளை, கரெக்டாக வாங்கிட்டீங்களே. கோம்போட ஜம்முன்னு வாங்கிவிட்டாப்லைங்க. அருமை. இதில் பொறுமை வாங்க மாப்பிள்ளை. மக்கள் ஃபைனலி வந்து சடப்புன்ற மாதிரி இங்கே பாருங்க ஜம்முன்னு. ஏய் பரவாயில்லையே, சூப்பர். இதை எதிரே வாக்கல சங்கீதா, கிரேட். இங்கே பாருங்க மக்களே, நல்லா சடப்புன்ற மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டாங்க. அருமை. அடுத்து பாருங்கள், இந்த வேப்ப வளையல் 2 வளையல், அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளையல், அப்புறம் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. எல்லாம் எடுத்து வெளியே வச்சு பண்ணுறது தான். நிறவிளக்க விட்டுறலாமா, திருப்பி போடலாமா? நிறவிளக்க விட்டுறலாம். அவ்வளோதான் மக்கள். குத்து விளக்கு வந்து பற்ற வைக்க போகிறதில்ல, அதாவது வந்து நிறவிளக்காக அப்படி விட்டுறது. ஏன்னா காற்றடிக்கும் வச்சுக்கின்னு, அதனால் அவ்வளோதான். சூப்பர் சூப்பர். தவன் ஏ சரி, அவன் அப்படியே விட்டுறேன். சூப்பர். மக்கள் அடுத்து பாருங்கள், கதாநாயகன் வந்துட்டாரு.
வாங்கம்மா. வெல்கம் டு மை ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. ஏய் பயங்கரமாக இருக்குதுப்பா. தர்சனாக்கா வாக்கா. ஓகே ஆ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, டைம் ஆயிடுச்சு, பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். இருங்க, அவ்வளோதான். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. இது பண்ணு, ஓதரமா. சாரிம்மா. ரைட். மாப்பிள்ள வர ஒரு ஃபோட்டோ மாப்பிள்ள தம்பி பார்க்க சொல்லு. தவன் தவன் இங்கே பாரு. பாப்பாங்க வரும். கேசு ஃபோட்டோ தான் ஃபோட்டோ. அவனுக்கு வைக்கும். அதான் நான் கேட்டேன், அவனுக்கு எந்த வழியில போடுறது? இவன் பக்கத்துல என்ன பேஸ்டி கட்டுறாங்க பாடாங்க. வைங்க வைங்க நல்ல கணத்துல பூசிடும். செடி வலையில இருக்குது. நானும் பாப்பா சொன்னேன், கொஞ்சம் அளவு கொண்டு வர வீட்டை இந்த கண்ணை இது கடையை வந்து சொல்லுவாங்க. ஒரு கைக்கு 12.
நோட்டு சின்னதாக இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலே பெரிய நோட்டா செல்லாதுடா. பரவாயில்ல, நாங்கள் செலுத்திக்கிறோம் பெரிய நோட்டா. அப்புறம் பார்த்துக்கலாம். புக் பண்ணி வைங்க முதல்லையே. ஏமாத்துறீங்களா மக்கள்? அடுத்தது நம்ம மாப்பிள்ளை. நன்றி மாப்பிள்ளை. மக்கள் அதுக்கடுத்து சாப்பிட்ற நேரம் இலை போட்டுட்ருக்காப்புல அக்கா. சிறப்பு 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 மக்கள். ஆக்சுவலாக நாங்கள் 2 சாப்பிட்ற மாதிரி லையை விட்டு அடிச்சு வரைக்கும் விட்டா. சரி சாப்பிட்லாமா? ஓகே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாமே சூப்பராக இருக்கு. செம்ம. மக்கள் அடுத்து பாருங்க, நம்ம மாப்பிள்ளை வந்துட்டாப்புல. வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே மக்கள், எல்லாரும் பந்தியில் உட்காந்து ஜம்முன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அருமை 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 அருமை. கருணேக்கா எல்லாமே அருமை, சூப்பர். மக்கள் அவ்வளவுதான், ஃபைனல் ஸ்டேஜ். இலையில வந்து இந்த பாசிப்பயிறு பாயாசம் ஊற்றி குடிக்கிறதுக்கு தான் மீட்டிங்கு. ஜம்முன்னு இந்த மாதிரி பாயாசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க மக்களே, வேற மாதிரி இருக்கும். எல்லாமே அருமை மக்கள். ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. வெளியே வந்து பார்த்தா நிதர்சனா தட்டில் போட்டாச்சு. நிதர்சனா நல்லா இருக்கா? ஓகே, பாப்பா சாப்பிட வச்சுட்டு அக்கா அப்புறம் மறுபடியும் சாப்பிடும். அப்புறம் அப்படியே எங்கே உட்காந்துருந்தானுங்க, எல்லாம் கிளம்பிட்டானுங்க. சாப்பிட்டு இருந்தானுங்க எல்லாம் ஒட்டுக்கா. ஓகே எப்படி ஓகேவா? நல்லா இருக்கா? சாப்பிட்டாச்சா? நல்லா இருந்துச்சா? ஓகே ஓகே மக்கள், ஃபஸ்ட்டு மென்ஸ் எல்லாம் உட்காந்தாச்சு, 2வது உமன்ஸ் எல்லாம் உட்காந்தாச்சு. அக்கா டேஸ்ட்டில் எப்படி? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே. சத்யக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். 2 hours later. மக்கள் அடுத்தது வீடு கட்டுறோம் மக்கள். சரிங்க மக்கள், அடுத்து நம்ம மன்சூர் வந்துட்டாப்புல. போயிட்டு 20 நிமிஷம் வரேன்னு சொல்லிட்டு 20 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கிறாப்புல. 2 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கிறாப்புல. எல்லா சொந்தக்காரங்களுக்கு வர கிளம்பிட்டாங்க. தலைவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு. புரியுதா? புரியுது. சரி ஓகே மக்களே, எங்கே நம்ம மோக மாமன் அப்படின்னு கேட்குறீங்களா? மோக மாமனை கூப்பிட்டுருந்தோம் மக்கள்ஸ். அவர் வந்து அந்த அன்னைக்கு டிஎன்பிஎல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாப்புல. அந்த அன்னைக்கு லீவ் கேட்டிருந்திருக்காப்புல. பட் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆள் எல்லாம் போயிடுச்சு. அதனால் வந்து அவர் வர இயலவில்லை. அவ்வளோ வீடியோ முடியும் தருவாய்க்கு வந்து விட்டோம். உங்களுடைய லைக் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு மட்டும் இல்லை, இனி எல்லா வரப்போகிற அத்தனை வீடியோவுக்குமே தயவுசெஞ்சு வீடியோ பார்க்குற மட்டும் லைக்கை போட்டுவிடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? புரிஞ்சால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோணுச்சுன்னா வச்சுடுங்க. பட் கட்டாயமாக ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே மக்கள். சரி, எப்படி இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்கா? ஓகே மாம்ஸ். ஓகேங்க மக்களே, மாமா சாப்பிட்டோம். அப்புறம் வீடியோவை முடிச்சுக்கலாம்.